Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 32 இன்ச் பாடி மெஷர்மென்ட்ல இருக்க princess cut blouse தான் பார்க்க போறோம். princess cut blouseல பேக் ஓபன் வச்சு பேக் ஓபன்ல வந்து போட் நெக் வச்சு தான் நம்ம blouse இன்னைக்கு கட்டிங் பார்க்க போறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். இந்த சேனலுக்கு நீங்க பர்சனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர ஆல்ன்ற பட்டன் கொடுத்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீழே வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணுறோம். 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து போட் நெக்னால வந்து பேக் ஓப்பன்னால் வந்து நான் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி, அதாவது ஹூக் பட்டி வி பட்டி வைப்போம்ல, அது வந்து அதுக்கு துணி விடுறதுக்காண்டி நான் 1/2 இன்ச் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த 1/2 இன்ச்சு பேக் பார்ட் எடுக்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு மெஷர்மெண்ட் விட்டதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சு மெஷர்மெண்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வச்சு எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த அளவில் விட்டதில் அந்த 1/2 இன்ச்சு அளவுலேருந்து விட்டதுலேருந்து 3/4 அளவு வந்து நம்ம கழுத்து சுற்றளவு வச்சுக்கிறோம். ஷோல்டர் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மொத்தம் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், போட் நெக்கோட உயரம் வந்து நம்ம வந்து தையல் இல்லாமல் சேர்த்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு இல்லாமல் 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறேன். அதனால நான் வந்து பேசிக்காக மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், ப்ளவுஸோட உடம்பு சுற்றலை வந்து நான் 9.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன் 9.25 இன்ச் மார்க் பண்ணேன்? 32 ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் 9 இன்ச் மார்க் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். நான் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கான மெஷர்மெண்ட் வேணும். நம்ம பேக் பார்ட் போட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் எடுப்போம். அதனால் நான் வந்து இங்கேயே மெஷர்மெண்ட்டில் அளவு விட்டுறேன். பாருங்கள், ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்காண்டி 13 இன்ச்லேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு 1.25 அளவு மெஷர்மெண்ட்டில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் பார்ட் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் 34 இன்ச்சு 36 இன்ச்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து 8 இன்ச்சு எடுக்காதீங்க, கம்மியாகவே எடுங்க. 7.5 இன்ச்சு எடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து க்ளோஸ் நெக்குனால வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பிடிக்காமல் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து செட் ஆகி நிற்கும். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல நம்ம ஆர்காத் வேணுமோ மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஆர்காத் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துலையுமே ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை வச்சு தாங்க ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் நம்ம வந்து எப்பவுமே போடணும். அதனால் துணி ஃபோல்டான பக்கம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. துணி ஃபோல்டான சைடு வந்து நீங்கள் பிரின்சஸ் கட் எடுக்கப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பேக் ஹூக்னால வந்து சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுவே ஃப்ரண்ட் ஹூக்னா வந்து நீங்கள் சென்டர் பாயிண்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஓப்பன் சைடு கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பாருங்கள், நம்ம தையலுக்காண்டி விட்டோம்ல, ஹூக் பட்டி வி பட்டி பிடிச்சி தைக்கிறது தையலுக்கான விட்ட துணியை வந்து மடக்கிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல், கழுத்தோட டெப்த்து, ஷோல்ட்ரு எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. பாருங்கள், நம்ம ஆம்கோல் வரைகிறதுக்காண்டி ஆம்கோல் லைன் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நெக்கோட பாக்ஸ் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷோல்டருக்கான பிடிச்சி தைப்போல, ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கான 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட கழுத்து உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு இல்லாமல் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்குவோம். ஆம்கோலில் லைட்டாக குடஞ்சி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் மெஷர்மெண்ட் விட்டதுக்கப்புறம் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃப்ரண்ட் லைன் வந்து பேக்கில் எப்படி நீங்கள் ரவுண்ட் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. போட் நெக்னால நீங்கள் ரவுண்ட் ஷேப் தாங்க வரையணும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எடுக்கிறதுக்காண்டி கழுத்து சுற்றளவு நம்ம வந்து எடுத்துருக்கோம்ல, கழுத்து சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 3.25 இன்ச் எடுத்தோம். 3.25 இன்ச் எடுத்து நம்ம அதே இடத்துலேருந்து வச்சு நம்ம மெஷர்மெண்ட் வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டாட் பாயிண்ட் வந்து நகர்ந்து போயிடும்.
அதனால் நீங்கள் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எந்த அளவுக்கு வரைவோமோ கரெக்டாக நம்ம 2 இன்ச்சு விட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அதுலேருந்து 1 இன்ச்சு 3 இன்ச்சு மெஷர்மெண்ட்லேருந்து தான் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு டாட் எடுப்போம். அந்த மாதிரி 3 இன்ச் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 13 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட உயரம் வந்து நான் 13 இன்ச் வச்சுருக்கேன். 13 இன்ச் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு சைடில் லைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா துணி விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா பேக் பார்ட்லேயே நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா சைடில் விட்டாச்சு. அதனால் வந்து நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி துணி கிராஸ் பீஸ் வந்து பிரின்சஸ் கட் நம்ம கட் பண்ணுவோம்ல அதுக்கான கட்டிங் துணி வந்து நம்ம இதுக்கு விட தேவை கிடையாது. பேக் பார்ட்லேயே விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நார்மல் ப்ளவுஸில் நம்ம பாயிண்ட் வந்து கட் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான். சைடில் வந்து ஹூக் பட்டி சைடு 2 இன்ச்சும் இடுப்பு பகுதி 2 இன்ச்சையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே சென்டர் பாயிண்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வீ கட் பண்ணுவோம்ல வீ கட் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டில் வந்து நான் 3 இன்ச் வந்து டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதாவது 3 இன்ச்சு தான் நம்மளுக்கு வரணும். கீழே வந்து 1/2 இன்ச் பிடிச்சி தைச்சிருவோம். அதனால் வந்து 3 இன்ச்சு கரெக்டாக வரும். அதனால் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லைனில் வரைஞ்சதுக்கப்புறம் ஹூக் பட்டி சைடு வந்து 1.25 இன்ச்சும் இடுப்பு பக்கம் சைடு 1.25 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 டாட்டும் வந்து அதை ஈவனாக அந்த 3 இன்ச்சு டாட் உயரத்தில் வந்து மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டராக மார்க் பண்ணாலும் அந்த சென்டர் பாயிண்டில் தான் டாட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோல் வளைவில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான நம்ம டாட் பாயிண்ட் வந்து நம்ம பிடிச்சு தைப்போம்லாம் அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதனால் அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் கேன்வாஸ் கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறேன். அதனால் நான் ஃப்ரண்ட்டோட நெக்கும் கட் பண்ணி எடுக்கலை. அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணது அந்த 4 இன்ச்சோட மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கேர்வாக வளைவு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். வளைவு வரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடுப்பு ஆம்கோல் சைடு பிடிச்சு தைப்போம்ல அந்த இடத்துல பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி நம்ம லைட்டாக கேர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரின்சஸ் கட் நல்லா தெளிவாகவே தெரியும். பிரின்சஸ் கட்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குங்க. இதில் வந்து ஒரு டைப் வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைப் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பிரின்சஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பெல்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க துணியை வந்து அதே எடுத்துக்குவோம். அதுலேருந்து ஒரு 6 இன்ச் வந்து உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் 6 இன்ச் மார்க் பண்ணுறோன்னா கீழே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுனாச்சு தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு 6 இன்ச் உயரம் இருக்க அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பெல்ட் பக்கம் பெல்ட் இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்திருக்கணும். பெல்ட்டோட வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கிளாத் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாயிண்ட்டுக்கு துணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் வந்து லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்து தான் நான் ஸ்லீவ் வைக்க போகிறேன். லைனிங் வைக்காமல் உங்களுக்கு ஸ்லீவ் வச்சா கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் உயரம் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதில் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி 1.25 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அலவன்ஸ் மாற மாற கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே போங்க. நம்ம ஷோல்டர் இது ஆம்கோல் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஸ்லீவை பிடிச்சு தைப்போம். ஸ்லீவ் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன்.
அந்த உயரத்துலேருந்து 3 இன்ச் வந்து மேலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் அவ்வளோதாங்க. இதில் வந்து ஸ்லீவ்லேயே வந்து நான் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்டு தான் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தையலுக்காண்டி துணி விட்டோம்ல, தையலுக்காண்டி துணி விட்டதுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அகலத்தில் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து லைட்டாக பஃப் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஃபினிஷிங்கே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். சப்போஸ் அளவுகள் அதிகமாகும் போது உங்களுக்கு கையோட அளவு இருக்கும், கை கொஞ்சம் தடிமனாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சதப்பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டே போங்க. இப்போ நான் 2.25 இன்ச் வச்சேன், 2.5 இன்ச் வச்சேன்னா நீங்கள் வந்து 3 இன்ச் 3.5 இன்ச் அது மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அளவு கம்மியாக இருந்தாலும் பஃப் அதிகமாக வேணும்னாலும் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அது கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். பாருங்கள், நம்ம எந்தெந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுமோ அந்தந்த இடத்துல ஆர் கட் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேயே ஆர் கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் வரைஞ்சோம்ல அந்த இடத்துலையுமே ஒரு தெரிகிறதுக்காண்டி ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. ஆர் கட் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து நம்ம முன்பகுதி குடஞ்சி எடுக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம். இது நார்மலாக தாங்க, நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு, ஆனால் மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளாக கட் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டிச்சிங்கும் ஈஸிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பீஸில் வந்து பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டான சைடு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டாலும் சரி, ஓப்பன் சைடு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. நான் வந்து ஃபோல்டான சைடு தான் பேக் பார்ட் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து அடித்து திருப்புறப்போ வந்து நம்மளுக்கு துணி தேவைப்படும். அதாவது கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறதுக்கு துணி தேவைப்படும். அதனால வந்து க்ளோஸ் ஆன சைடு தான் நான் வந்து பேக் பார்ட்டை வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம போட்டாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து எந்தெந்த சாரீக்கு எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் வேர் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எந்தெந்த மாதிரி சாரீக்கு எந்தெந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம், எந்தெந்த பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா எந்தெந்த மாதிரி சாரீக்கு எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டோன்னா தான் வந்து நம்ம அதுக்கு எடுக்க தகுந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். நார்மலாக சாரியாக இருந்தால் ஒரு 200 300 சாரியாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், நம்ம பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. பெல்ட்டுக்கான ஒரிஜினல் கிளாத் இல்லை, நம்ம வர எக்ஸஸ் ஆன கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து கீழ்ப்பக்கமாக போகிறதுனால ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.